போலீசாரின் அடாவடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட 7 நபர்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். சமஷ்டியை கோரும் உரிமை தமிழர்களுக்கு உண்டு. அலிசப்ரி அறிவிப்பு. வேடுக்கு நேரிமலை ஆதிசிவன் ஆலய சிவராத்திரி வழிபாடுகளில் கலந்து கொண்டவர்களில் 7 பேர் நெடுங்கேணி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நேற்று மதியம் பிணையில் விடுதலையான ஆலய பூசகர் மதிமுகராசா, ஆலய நிர்வாக செயலாளர் தமிழ்ச்செல்வன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன், முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் கிந்துஜன் உள்ளிட்டவர்களே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வேடுக்கு நேரிமலையில் சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றிருந்த நிலையில் மாலை 6 மணியுடன் அனைத்து வழிபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் போலீசாரின் கட்டளையை மீறும் பட்சத்தில் குறித்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் ஆலய நிர்வாகத்தினர் பூஜை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் அன்னதானம், பொங்கல் மற்றும் பூஜை பொருட்களை போலீசார் எடுத்து சென்றதோடு பலரை அடாவடியாக கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் நெடுங்கேணி போலீஸ் நிலையத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு ஏனையோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சமஷ்டி தீர்வை கோருவதற்கான உரிமை தமிழ் தரப்பினருக்கு உள்ளது. அதனை நாம் மறக்க முடியாது என வெளிவிவகார அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி அலிசப்ரி நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சபையில் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாமல் நாட்டை சரியான திசையில் எவராலும் முன்னெடுத்து செல்ல முடியாது. எவ்வாறாயினும் அதிகார பகிர்வு இல்லாமல் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை காணவும் முடியாது. அதேபோன்று சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வு நாட்டில் மிக அவசியமாகும். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் 56 கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்திற்கு அண்மை காலமாக 500க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பில் முழுமையான தீர்வை வழங்க முடியாவிட்டாலும் இதற்கு தீர்வொன்று வழங்கப்பட வேண்டும். இதில் உறுதியாக உள்ளோம். மேற்படி அலுவலகத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசியல் ரீதியில் நீண்ட காலமாக இரண்டாக பிளவுபட்டு செயல்பட்டுள்ளோம். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு அனைவரது ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி பால்மா, செத்தல் மிளகாய், வெள்ளை அரிசி மற்றும் வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. 1060 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா 125 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 935 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும். அத்துடன் 1190 ரூபாவிற்கு விற்கப்பட்ட 1 கிலோகிராம் செத்தல் மிளகாய் 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1175 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 200 ரூபாவாக இருந்த 1 கிலோ வெள்ளை அரிசி 5 ரூபா குறைக்கப்பட்டு 195 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும். 1 கிலோ வெள்ளை சீனி 3 ரூபாயால் குறைக்கப்பட்டு 272 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 11ஆம் திகதி திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க, சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்க பட்டுள்ளதுடன் அவர்களுடன் கலந்து கொள்ள விரும்பும் பிரதிநிதிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இதில் பங்கேற்குமாறு நாடாளுமன்றத்தின் நிதிக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடுக்குநாரி ஆலய விவகாரமானது வலுப்பெற்று வரும் நிலையில் பாரிய போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்க உள்ளதாக பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். வெடுக்குநாரி மலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது ஏற்பட்ட பதற்ற நிலை மற்றும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து இவர் இதனை கூறியுள்ளார்.
கனடா ஒட்டாவா படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பெர்பியோ டி சொய்சாவின் பிறந்த நாளை கொலையுண்ட குடும்பத்தினர் அண்மையில் கொண்டாடியுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னதாக இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட இளைஞர் விரும்பிய அனைத்தையும் இந்த குடும்பத்தினர் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் அமைந்துள்ள ஹில்டா ஜெயவர்தனா ராமய விகாரையின் பௌத்த பிக்கு இந்த குடும்பம் பற்றிய பல்வேறு விவரங்களை வெளியிட்டுள்ளார். இந்த குடும்பம் மிகவும் கருணையானவர்கள் எனவும் மத வழிபாடுகளில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள் எனவும் இந்த குடும்பம் கொலையுண்ட செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக பந்தே சுனேத தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் தந்தையான தனுஷ்க விக்ரமரத்னவின் 2 விரல்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் முகத்திலும் முதுகிலும் நெஞ்சு பகுதியில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை இலங்கை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதால் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் வலுவடைந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியதென சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் நேற்று முன்தினம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை இலங்கை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதால் அதன் பிரதிபலன்களை காண முடிந்துள்ளதாகவும் பீட்டர் ப்ரூவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் வலுவடைந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியது என தெரிவித்த அவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்புக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரித்தானிய மன்னர் சார்லஸ் தனது ஆட்சியை தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரை தாங்கியுள்ள புற்றுநோய் எதிர்பார்த்ததை விட அதிக ஆபத்தானது மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் அடுத்து அரியணையில் அமரப்போகின்றவர்களை தற்போது முடிவு செய்யும் ஒரு கட்டாய நிலையில் பிரித்தானிய ராஜ குடும்பத்திற்கு உருவாக்கியுள்ளது. அடுத்து இளவரசர் வில்லியம் தான் மன்னராக வேண்டுமென மன்னர் சார்லஸ் விரும்புவதாக கருதப்படுகின்றது. பிரித்தானிய ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளது. விமான நிலைய சேவை முகவர் பதவிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சுமார் 18,115 விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய 688 பட்டதாரி பயிற்சி பொறியியலாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீப காலத்துடன் ஒப்பிடுகையில் விமான நிலைய சேவை முகவர் பதவிக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையானது விமான நிறுவனத்தின் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள அதிகபட்ச விண்ணப்பங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.